எல்லோருக்கும் வணக்கம். மேயாதமான் மேயாதமான் அவன் வாயை திறந்தாவே வாயை மூட மாட்டான் ஐயா அப்படின்ற மாதிரி இப்போ கூட நான் அசர்பைஜானுக்கு ஆர்மீனியாவுக்கு இடையில நான் சண்டை நிறுத்தியிருக்கேன் அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் அவர்கள் தொடர்ந்து ஏதோ பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த சமயத்துல இந்தியா கூட முக்கியமா டாரிஃப் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை என்ன போகுது, அதை பத்தி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா இப்போதைக்கு அந்த மாதிரி பேச்சுவார்த்தை இல்லை அப்படின்ற மாதிரி தகவல்கள் போய்கிட்டு இருக்கு. நண்பர்களே, இந்த சமயத்துல மிக முக்கியமான வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு விஷயம், உலக மதிர, அண்ட மதிர, இந்த பிரபஞ்சம் அதிர, சைனா நம்ம இந்தியாவுக்கு சப்போர்ட், we are giving you the support. அது எப்படி அமெரிக்கா இந்த மாதிரி பேசலாம், எந்த நாட்டோட வர்த்தகம் பண்ணும் அப்படின்றது அவங்களுடைய உரிமை அப்படின்ற மாதிரி நம்ம இந்தியாவுக்கு சைனா சப்போர்ட் என்பது பண்ணியிருக்கு. இதனால தொடர்ந்து ஒரு மாசமாக சிகப்பியாகவே இருந்து கொண்டு வந்திருந்த இந்த கும்பாகுட்டி நிப்டி இனி அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல என்ன ஆகும்? ஏங்க, மனுஷனுக்கு என்னைக்காவது ஒரு நாள் சின்னதா நம்பிக்கை வரும் இல்லைங்க, தொடர்ந்து இறங்கிக்கிட்டே இருக்கு. ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும், அட ஏதாவது ஒரு 3 மாசம் முன்னாடி சப்போர்ட்ல விழுந்தாவோ அல்லது ஏதாவது ஒரு சப்போர்ட்ல விழுந்தா, ஆண்டவா இந்த சிகப்பியை நிறுத்தி ஒரு பச்சைக்குட்டியை கொண்டு வா அப்படின்னு வேண்டுகிறது வழக்கம்தான். ஸோ அந்த வகையில நிப்டி அப்படின்றது தொடர்ந்து ஒரு மாதமாக இறங்கிய பிறகு ஆல்மோஸ்ட் 1200 பாயிண்ட்டுக்கு மேல தொடர்ந்து இறக்கங்க. இப்ப ஏன் தெரியுங்களாங்க நம்ம கொஞ்சமாவது மகிழ்ச்சியா இருக்கோம்? இருக்கிற லாபம் தான் போயிருக்கு. நல்லா யோசிச்சுக்கங்க, இருக்கிற மேல லாபத்துல இருந்தது தான் குறைஞ்சிருக்கு. ஏற்கனவே நஷ்டம் இருந்து அது கூட இன்னொரு நஷ்டம் சேர்ந்திருந்தா எல்லாம் தலையில துண்டை போட்டு கொண்டிருப்போம். ஏதோ இந்த ஒரு மாசம் தொடர்ந்து 1200 பாயிண்ட்டுக்கு மேல இறங்கி ஒவ்வொருத்தருடைய போர்ட்போலியோவும் 10% பக்கம் மேல இறங்கியும் நம்ம மகிழ்ச்சியா இருக்கோம்னா என்ன அர்த்தம்னா, இன்னும் லாபத்துல இருக்கோம், வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றதுனாலதான் நிறைய பேர் மகிழ்ச்சியா இருக்கும். இதுவே நீங்க ஒரு 4 மாசம் முன்னாடி நம்ம இருந்த நிலைமை என்ன, வீட்டம்மா கிட்ட மரியாதை கிடைச்சதா, கையில் கிடைச்சதெல்லாம் தூக்கி வீசிக்கிட்டு இருந்தாங்க. இப்பதான் நம்மளுக்கு கொஞ்சம் கௌரவம்னு வந்தது. அதுக்குள்ள இந்த ட்ரம்ப் அவர்கள் கௌரவத்தை எடுத்துட்டார். பட் இருந்தாலும் சைனா நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி இருக்கிறதுனாலையும் இன்னொரு மிக முக்கியமான காரணம் பாருங்க, இந்த எஃப்ஐஎஸ் என்பவங்க சும்மா ஒரு 10,000-20,000 கோடி போட்டுக்கிட்டு அப்புறம் லட்சம் கோடிக்கு விற்கிறது நம்ம இந்திய மார்க்கெட்ல அந்த வேலையை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த ஆகஸ்ட் மாசத்துல தொடர்ந்து 7 நாட்கள் தொடர்ந்து வித்து கொண்டிருந்த எஃப்ஐஎஸ் ஏதோ ஒரு காரணத்தினால வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 1932 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. நம்ம டிஐஸ் 7000 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. இருந்தாலும் அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லையா அப்படின்னு வடிவேல் அவர்கள் சொல்ற மாதிரி அந்த நிப்டி என்பது போன வாரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நேத்து 232 பாயிண்ட் இறங்கித்தான் இருக்கு. இருந்தாலும் மார்க்கெட்ல பொதுவா என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, இந்த மாதிரி நல்ல தகவல்கள் வரும் பொழுது ஏதாவது 200 டேஸ் மூவிங் ஆவரேஜே 4 மாசம் கழிச்சு இப்பதான் வந்திருக்கான், பக்கத்துல வந்திருக்கான். இங்க ஏதாவது சப்போர்ட் எடுத்து ஒரு 500-600 பாயிண்ட் அது ஏறுமா, மறுபடி 25,000 தாண்டுமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது நண்பர்களே, டெக்னிக்கல் என்ன சொல்றாங்கன்னா, கீழே தொப்புன்னு விழுந்து விட்ட பிறகு அந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்டது கஷ்டம், மண்டை மேல கரெக்டா மேல வரும்பொழுது தலை மேல கொட்டி கீழே அனுப்பிச்சுட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி மேல இருந்து கீழே விழுகும் பொழுது இந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் தாங்கி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தாங்கி பிடிக்கிறானோ இல்லையா, இதுக்கு முன்னாடி ஒரு இடம் தாங்கி பிடிச்சா அப்புறம் தொப்புன்னு கீழே விட்டுட்டான்னு வச்சுங்க. பட் இருந்தாலும் இந்த முறை ஏதாவது தாங்கி பிடிப்பானா இல்லையா அப்படின்ற ஒரு நப்பாசை மார்க்கெட்டிலே சென்று கொண்டிருக்கிறது. சோ தற்போதைக்கு எஃப்ஐஎஸ் வாங்கியதும் சைனா நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணியதும் தற்போதைக்கு ஓரளவுக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்கு. இந்த டாடா மோட்டார் அப்படின்ற பங்கு ட்ரம்ப் அவர்கள் நினைச்சு கூட எங்களுக்கு கவலை இல்லைங்க, இவங்களை நினைச்சாதாங்க எங்களுக்கு கவலையா இருக்கு அப்படின்ற மாதிரி இப்ப இந்த டாடா மோட்டார் அப்படின்ற பங்கு அவங்களுடைய ரிசல்ட்டை வெளியிட்டு இருக்காங்க. அதுல போன கோட்டரை விடவும் பாதிக்கு பாதி குறைவான லாபம் என்பது மாதிரி கொடுத்திருக்காங்க. ஆனா பெரும்பாலும் இதெல்லாம் மார்க்கெட்ல ஆல்ரெடி எஸ்டிமேட் பண்ணியிருப்பாங்க. அவங்க தான் ஒவ்வொரு மாசமும் எவ்வளவு சேல்ஸ் ஆகுது என்ன ஏதுன்றது கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த டாடா மோட்டார் அப்படின்ற பங்கு தொடர்ந்து 6 மாத காலமாக அளவுல நீங்க பாத்தீங்கன்னாலும் பெருசா அது ரிட்டர்ன் என்பது கொடுக்கல. 10% லாஸ் தான் பண்ணிருக்கு. கடந்த ஒரு மாதத்துல பார்க்கும்போது 10% லாஸ் தான். ஒரு வருட அளவுல பார்க்கும்போது 40% லாஸ். ஸோ மிக முக்கியமான ட்ரிகர் பாயிண்ட் இருக்கக்கூடிய இந்த டாடா மோட்டார் என்பது அடுத்து வரக்கூடிய 4 மாதம் அல்லது 5 மாதத்துல பெருசா ஒரு 30-40% இறங்குதா அல்லது 30-40% இழந்ததை மீட்டெடுக்குதா அப்படின்றத பொறுத்து இருந்துதான் பார்க்கணும்.
கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கணும் அப்படின்னு தான் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வரோம். ஆனால் இப்போ மார்க்கெட் இறங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் யாராவது போர்ட்ஃபோலியோ இன்னும் லாபத்தில் இருக்கா, என்னுடைய போர்ட்ஃபோலியோ இன்னும் லாபத்தில் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர் கமெண்ட் பண்ணியிருந்தாப்புல. என்னது, உங்க போர்ட்ஃபோலியோ இன்னும் ப்ராஃபிட்ல இருக்கா, அப்ப இனிமேல் நீங்க எங்க எதிர்கட்சி அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. எப்படின்னு தெரியல, ஒவ்வொருத்தருடைய எடுத்த ஸ்டாக்குகளை பொறுத்து தான் அது லாபமா நஷ்டமா எந்த இடத்துல. இப்ப டாடா மோட்டார் என்பது என்ன மோசமான பங்க உடனே கம்பெனி பூட்டிட்டு போயிடுவாங்களா? கிடையாது. அது நஷ்டத்துல இருந்து மீண்டு வந்து லாபம் செஞ்சு கொண்டிருந்த கம்பெனி இப்ப லாபம் என்பது குறைவா பண்ணிருக்கு. ஸோ அது மாதிரி அதுவே அந்த பங்கே 100 ரூபாயிலிருந்து 1200 போயிட்டு இப்ப கீழே ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ நல்ல கம்பெனியாகவே இருந்தாலும் எந்த இடத்துல என்டர் ஆகிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு என்றதெல்லாம் பார்டர்ல இருக்கு. அநேகமா அடுத்த வாரம் ட்ரம்ப் அவர்கள் பாடாம ஆரம்பிச்சான்னு வச்சுங்களேன், காயாத கானகத்தை என்ன அப்புறம் இங்க எல்லாம் கும்பாதான் நண்பர்களே. அடுத்த வாரங்கள்ல ஏதாவது பங்குகள் பெருசா வாலட்டிலிட்டி காமிக்குமா? ஏற்கனவே வாலட்டிலிட்டி காமிச்ச பங்குகள் என்ன அப்படின்னு லிஸ்ட் எடுத்து பார்த்துட்டு இருக்கீல. இந்த ஹிமாத்ரி ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் அப்படின்ற ஒரு பங்கு, அது ஏதோ ஒரு காரணத்தினால மிகப்பெரிய ஒரு வாலட்டிலிட்டி அப்படின்றது சில மாதங்களுக்கு முன்னாடி அது வாலட்டிலிட்டி அப்படின்றது கொண்டு வந்த பிறகு பெருசா அதனால மூவ்மெண்ட் ஆக முடியல. எதுக்கு ஒரே நாள் அப்படி போச்சுன்றது தெரியல. அதுக்கப்புறம் தொடர்ந்து சில மாதங்களாகவே அந்த பங்குனால எந்த மூவ்மெண்ட்டும் பண்ண முடியாம இப்பதான் எங்கிருந்து வாலட்டிலிட்டி ஆரம்பிச்சதோ அந்த அடிவாரத்துல வந்து விழுந்திருக்கு. அப்ப இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல ஏதாவது பெருசா கீழேயோ அல்லது பெருசா மேலேயோ போகுமா, என்ன ஏது அப்படின்னு பல பேர் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய வாரங்கள்ல வாலட்டிலிட்டியாக ரொம்பவும் ஏறுவதோ அல்லது ரொம்பவும் இறங்குவதாகவோ இது போன்ற பங்குகள் இருக்குமா அப்படின்ற கேள்வி மார்க்கெட்ல வருது. எதுவுமே நடந்து முடிஞ்சாதாங்க தெரிய வரும். இப்ப பாருங்க, இந்த ட்ரெண்ட்னு ஒரு பங்கு இப்படித்தான் சில நாட்களுக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு கேண்டில் அப்படின்றது போட்டிருந்தது. அந்த கேண்டில் போட்டு ஒரு 10-15 நாள் அதே லெவல்ல ஆடிட்டு இருந்தான். அப்புறம் பாருங்க, ஒரு வாலட்டிலிட்டிக்கு என்ன காமிச்சான்னா மிகப்பெரிய அளவுல இறங்கி அப்புறம் மறுபடியும் மிகப்பெரிய அளவுல ஏறினதான் இந்த ட்ரெண்ட். ஸோ ஒரு ட்ரிகர் பாயிண்ட் என்பது போட்டு வைக்கிறாங்க. ட்ரிகர் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரு பிக் கேண்டில் ஏதோ ஒரு மார்க்கெட்ல ஒரு சுவாரஸ்யம் அன்னைக்குன்னு பார்த்து டிமாண்ட் ரொம்பவும் அதிகமாகவோ அல்லது சப்ளை ரொம்பவும் அதிகமாகவோ அப்நார்மலா நடக்குது. அதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்கள்ல ஒரு வாலட்டிலிட்டி என்பது காட்டுறான். அந்த மாதிரிதான் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. நண்பர் ஒருத்தர் பெரிய ராஜதந்திரியா இருப்பார் போல, வினீஷ் நண்பர் வந்து ராஜதந்திரியா இருப்பார் போல. நான் மார்க்கெட்டுக்கு வரணும்னா அந்த நிஃப்டியை 20,000 கொண்டு வர சொல்லுங்க, இல்லைன்னா நான் உள்ள காலடியே எடுத்து வைக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்பல. நண்பர்களே, இந்த நேரத்தில் ஒரு மிக முக்கியமான தகவல் ஒன்று பார்த்துட்டு இருந்தேன். ஐசிசி பேங்க் வந்து அர்பன் மற்றும் மெட்ரோ ஏரியால புதுசாக ஓபன் பண்ற கஸ்டமர்ஸ் ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 50,000 ரூபாய் ஒரு மாசத்துக்கு மந்த்லி ஏவரேஜ் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் படிச்சுட்டு இருந்தேன். உடனே நான் போய் ஐசிசி பேங்க்னுடைய வெப்சைட்ல போய் பார்த்துக்கிட்டு இருந்தேன், சம்பந்தப்பட்ட அறிக்கை எங்காவது கண்ணுக்கு படுதான்னு. டக்குன்னு கண்ணுக்கு எதுவும் படல. இந்த சமயத்துல வந்து என்ன ஒரு முக்கியமான தகவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏய் நாங்க வாங்குற சம்பளமே அவ்வளவுதான்யா, அவ்வளவையும் கொண்டு வந்து பேங்க்லேயே வச்சிருந்தா என்னப்பா பண்றது அப்படின்ற மாதிரி டோட்டலா 1 மந்த் சேலரியே லாக் ஆகிற மாதிரி 50,000 ரூபாய் மந்த்லி ஏவரேஜ் பேலன்ஸ் அப்படின்றது எதை குறிக்குது? நம்ம நாடு நல்லா வளர்ந்து விட்டது. ஏன்னா நாங்க 2004 2002லயே வந்து 5,000 ரூபாய் என்பது நாங்க மெயின்டைன் பண்ற மாதிரி இருந்தது. சேலரி அக்கௌண்ட் அப்படின்றதுனால அதுக்கு நாங்க மெயின்டைன் பண்ண தேவையில்லை. பட் அப்பவே 2006 கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடியேன்னு வச்சுக்கோங்களேன், அப்பவே HDFC பேங்க் ஐசிசி எல்லாம் போய் பண்ணும்போது 5,000 ரூபாய் என்னோட ஞாபகம் கரெக்டா இருந்ததுன்னா 5,000 ரூபாய். ஸோ 20 வருஷம் கழிச்சு அவங்க வந்து கிட்டத்தட்ட 10 மடங்கு என்பது இன்க்ரீஸ் ஆகுதா, அது தாங்கி கொள்ள முடியுது தானா அப்படின்றது தெரியல. ஆனால் நிறைய சில பப்ளிக் பேங்க்லாம் வந்து மினிமம் பேலன்ஸ் கான்செப்டே தூக்கி விடுறதுக்கு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் இந்த ஒரு குவார்ட்டருக்கு மட்டும் ஐசிசி பேங்க் ரிப்போர்ட் பண்ணக்கூடிய லாபம் என்பது 14,456 கோடி. ஸோ அதே மாதிரி அவங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன லாபம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா வெறும் 11,000 கோடி லாபம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப 56,000 கோடி ஒரு வருஷத்துக்கு லாபம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களே கிட்டத்தட்ட 5 மடங்கு தான் பணம் என்பது அதிகமாக சம்பாதிச்சிருக்காங்க.
ஸோ அப்போ ஒரு 5000 ரூபாய் இருந்ததுனாக்கா மெட்ரோக்களுக்கு ஒரு 25,000 அப்படின்னு கொண்டு வந்தா கூட நல்லா இருந்திருக்கும். பட் 50,000 அப்படின்ற மாதிரி நான் தகவல்களில் படிச்சுட்டு இருக்கேன். நீங்க யாராவது இந்த தகவல் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு முறை தான் இந்த ஐசிஐசி பேங்க் சமீபத்தினுடைய 6 மாசத்துல இந்த 2025 இருந்து கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா ஜனவரி மாசம் 1 தான் பெரிய அளவில் வீழ்ச்சி அடைஞ்சது. அதுக்கப்புறம் மேலேயே வந்துடுச்சு இந்த ஐசிஐசி பேங்க் அப்படின்ற பங்கு. தற்போது மிக முக்கியமான 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட இருக்கும் பொழுது தன்னுடைய ப்ரீவியஸ் ஹையை போய் தொடுமா அல்லது 200 டேஸ் முதல்ல வந்து தொடுமா, எதை வந்து முதல்ல தொடும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மக்கள் ஆர்வமா இருக்காங்க. நண்பர்களே, ஒரு காலத்துல ஆனந்த் ராஜ் அப்படின்னு பெயர் கொண்ட கம்பெனி தான், ஆனா ஆனந்தமே இல்லாம இருந்தது. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா கரடிகள் இருந்து தப்பிச்சு ஒரு மாதிரி ஒரு 60% பக்கம் சமீபத்தினுடைய லோல இருந்து மேலே ஏறி வந்த பங்கு தான் தற்போது ஒரு மாதமாக தொடர்ந்து இறங்கியபடி கிட்டத்தட்ட 533 ரூபா, 633 எங்கே, 533 எங்கே, ஆல்மோஸ்ட் ஒரு ஷேருக்கு 100 ரூபாய் என்பது இறங்கி இந்த ஆனந்த் ராஜ் என்பது ட்ரேட் ஆகி கொண்டிருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய இந்த ஆனந்த் ராஜ் என்ற கம்பெனியினுடைய ரிசல்ட் எப்படி வந்திருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு முன்னாடி எவ்வளவு லாபம் பண்ணி கொண்டிருந்தாங்களோ, அதாவது அடேங்க அப்பா இங்கிருந்தே ஆரம்பிக்குது, 48 கோடி, 50 கோடி, 60 கோடி, 70, 84, 91, 106, 110, 119, 126ன்னு தற்போதைக்கு ஏறு வரிசையில தான் கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஏறு வரிசை அப்படின்றதுக்கு ஒரு பெனிஃபிட்டாக 60% என்பது ஏறி வந்த பங்கு தான். இனி இந்த ரிசல்ட்டை பொறுத்து இனி என்ன பண்ணுவான் அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, ஆனதாச்சு டக்குன்னு கிராஷ் ஆகி ஒரு 400 வந்துட்டு அப்புறம் கூட நீ மேலே போனீங்கன்னா கூட எங்களுக்கு மனசுக்கு சந்தோஷமா தான் இருக்கும். ஏன்னா இப்போ வரைக்கும் நீ வளரும் பருவத்தில் தான் ரிசல்ட்டை காமிச்சிருக்க, அதனால நீ நல்லா கிராஷ் ஆகி குப்புன்னு கீழே விழுந்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் மனசுக்கு தைரியமா இருக்கும் எடுக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ இந்த பங்கு 52 வீக் லோ என்பது 375 கிட்ட இருக்கு. இங்கிருந்து இப்படி வருமா அல்லது தன்னுடைய லேட்டஸ்ட் ஹையை போய் தொடர மாதிரி ஒரு 100 ரூபாய் ஏறுமா அப்படின்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். டிக்சன் மறுபடியும் உங்களுடைய விளையாட்டை ஆரம்பிச்சிட்டீங்களா டிக்சன் அப்படின்ற மாதிரி. இந்த டிக்சன் அப்படின்ற பங்கு ரொம்பவுமே வாலட்டிலிட்டியான பங்குகளில் இதுவும் ஒன்று. சமீபத்தில் தன்னுடைய ஹை என்பதை திருப்பி பிடித்த ஒரு பங்கு. மறுபடியும் அங்கிருந்து தற்போது மார்க்கெட் இறங்கினதுனால ஆல்மோஸ்ட் 17,000 எங்கே, 15,800 இங்கே கரெக்டாக 50 டேஸ் மூவிங் ஆவரேஜில் வந்து நிற்கிது. இனி இங்கே இது சப்போர்ட் எடுக்குதா அல்லது 200 டேஸ் மூவிங் ஆவரேஜில் சப்போர்ட் எடுக்குதா அல்லது இது இனி அடுத்தது எங்கே தான் சப்போர்ட் எடுக்கும் அப்படின்னு நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப வயலண்டான பங்குகளில் ஒன்றா இருந்த டிக்சன் அப்படின்ற பங்கு தற்போதைய நிலைமையில் ஒரு பங்குக்கு ஆல்மோஸ்ட் 1000 ரூபாய்களுக்கு மேலே இறங்கியிருக்கு. நண்பர்களே, சமீபத்தில் இன்னொரு பங்கு ரொம்பவுமே வினோதமாக திடீர்னு ஒரு லாங் கேண்டில் அப்படின்ற ஒரு போட்ட பங்கு தான் இந்த கிர்லோஸ் பிரதர்ஸ் அப்படின்ற பங்கு. அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ரொம்ப வினோதமாக அவனால் பெருசாக சம்பாதிக்க முடியல. லாங் கேண்டில் போட்டதுக்கு பிறகு மறுபடியும் கீழே இறங்கி இப்போ அந்த லாங் கேண்டில் எங்கே போட்டிருந்ததோ அதே அடிவாரத்தில் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜில் பக்கத்தில் வந்து ட்ரேட் ஆகிட்டு. ஸோ 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் அப்படின்னாவே ரொம்பவுமே வயலண்டான இடம். ஸோ அந்த வயலண்டான இடத்திலிருந்து மறுபடியும் தன்னுடைய உச்சியை மீட்டெடுக்க போகிறதா அல்லது மறுபடியும் இன்னொரு ரவுண்டு நாங்கள் போயிட்டு வரோன்னு சொல்லிட்டு மேலேருந்து இன்னொரு 500 ரூபாய் கீழே இறங்க போகுதா அல்லது 500 ரூபாய் மேலே ஏற போகுதா அப்படின்றதான் இப்போ மிகவும் முக்கியமான ஒரு கேள்வியாக இந்த கிர்லோஸ்கர் பிரதர்ஸ் அப்படின்ற பங்குல இருக்கு. எப்பா நண்பர்களே, சமீப நிலைமையில ஒரு கும்பா குட்டி இதுவரைக்கும் காட்டாத ஒரு பங்கு தற்போது கும்பாவை காட்டி இருக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு பங்குனா இந்த நாராயணா ஹிருதாலயா அப்படின்ற பங்கு தான். அது இப்ப சமீபத்துல பெரிய வீழ்ச்சி என்பதே அந்த பங்குல வந்து அந்த காலத்துல இருந்தே கிடையாது. 2020களில் இருந்தே தொடர்ந்து மேல் நோக்கியே போய்கொண்டிருக்கக்கூடிய அந்த டயக்னாசிஸ் கம்பெனியோட கோவிட்னுடைய தாக்கம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கீழே விழுந்து அப்புறம் கொஞ்சம் மேலே ஏறினாங்க. ஆனா இந்த ஹாஸ்பிட்டல் கம்பெனிஸ் எல்லாம் பெருசா கீழே விழுகவே இல்லை. அதுல இந்த நாராயணா ஹிருதாலயா அப்படின்ற பங்கு சமீபத்துல மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஹை. அந்த ஹை போன பிறகு 2400 வரைக்கும் போன பிறகு இப்ப 1737 வந்து ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ இன்றைய காலகட்டத்தில் இந்த வருஷத்திலேயே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில்
பெருசாக அது வரவே இல்லை. இப்போ தான் இரண்டாவது முறையாக 200 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் வருது. இனி இங்கிருந்து திரும்பி தன்னுடைய ஹையை பிடிக்க போகுதா, அல்லது இந்த வருஷத்தினுடைய ஸ்டார்டிங்கில் இருந்த ரேட்டுக்கு வந்து புது வாடிக்கையாளர்களுக்கு புது முதலீட்டாளர்களுக்கு ஒரு வாய்ப்பு தருது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கணும். பட் இது ரொம்பவுமே ரேர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அரிதிலும் அரிதாக எப்பாவது ஒரு தடவை தான் கும்பா குட்டியாய் இறங்கக்கூடிய பங்குகளாக இருந்து கொண்டு இருக்கக்கூடிய நாராயணா ஹிருதாலயாவே இப்போ இந்த கடந்த 3 மாதத்தில் போட்டு தள்ளியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 500 ரூபா பக்கம் இறங்கியிருக்கு ஒரு பங்குக்கு. ஸோ எது எப்படியோ இந்த பங்குல என்ன ஒரு தகவல் அப்படின்னா, இறக்கத்தையே கண்டிராத இந்த நாராயணா ஹிருதாலயா தற்போது மிகவும் இறங்கி ஒரு சீப் ரேட்டாக 200 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஹலோ சார், நாங்க இங்க கத்திக்கிட்டு இருக்கோம், உங்களுக்கு காது கேக்குதா அப்படின்ற மாதிரி இந்த ஓலா எலக்ட்ரிக் பத்தி நிறைய தகவல்கள் வருது. ஒண்ணு என்னன்னா, அவங்க வந்து சர்வீஸ் ஏன்னா நிறைய முதல்ல வித்துட்டாங்க, அப்படி வித்ததுக்கு சர்வீஸ் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் வேண்டுதல் கொடுத்துட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் பொருட்களை வாங்கினவங்க கத்திட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஷேரை வாங்கி வச்சவங்க ஒரு மாதிரி கத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா, ஒரு முறை இந்த ஓலா எலக்ட்ரிக் அப்படின்ற பங்கு ஐபிஓ வந்த பிறகு மிகப்பெரிய அளவில் சம்பாரிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கீழே விழுந்துட்டு மறுபடியும் சம்பாரிச்சு கொடுத்துட்டு மறுபடியும் இப்போ கீழே விழுந்தவன் இன்னும் எந்திரிக்கவே இல்லை. எப்படி ஒரு நத்தை ஊர்ந்து போகுமோ அப்படியே அந்த நத்தை வேகத்தில் ஊர்ந்துகிட்டு இருக்கு. எப்படி ஏறி இறங்கி ஆடிக்கொண்டு இருந்த பங்கு கடைசியில் பார்த்தோம்னாக்கா வெறும் 40 ரூபாய்க்கு 45 ரூபாய்க்கு ஆடிக்கிட்டு இருந்தது. இதனுடைய வால்டிலிட்டி பார்த்தீங்கன்னா 80 இங்கே 160 போயிருப்பான் போல. அதுக்கப்புறம் மறுபடியும் 60 ரூபாய் இங்கே, மறுபடியும் 100 இங்கே, அப்புறம் மறுபடியும் 40 இங்கே. இத்தனை வேலையை பண்ணிக்கிட்டு இப்போ நத்த மாதிரி ஊர்ந்து நகுந்து கொண்டிருக்கிறது. காலம் செய்த கோலமடி எங்கள் மன்னவன் ஒரு கும்பா குட்டிடி அப்படின்னு அது பாட்டுக்கு ரொம்ப ஸ்லோவாக நகர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பங்கை இப்போதைக்கு மாறி நிற்குது. இனி இந்த ரிசல்ட் சீசன் என்பதை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஜம்ப் என்பது அடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் ஒன்றும் பெருசாக விஷயம் இல்லை. இனி அடுத்த ரிசல்ட் எப்போ அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நண்பர்களே, இன்னொரு மிக முக்கியமான தகவல், உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் காமிச்சது ஒரு குத்தமாப்பா அப்படின்ற மாதிரி பர்சிஸ்டன்ட் சிஸ்டம் என்பது ஒரு டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்கு. உங்களுக்கு குஜாலா கிடையாது, போய் லைன்ல உட்காருங்க அப்படின்ற மாதிரி இது ஒரு அருமையான லாபம் என்பது காமிச்சிருக்கு. ரொம்பவும் கஷ்டமான துறையில் இருக்கக்கூடிய சமயத்துல போன கோட்டரை விடவும் போன வருஷத்தினுடைய கோட்டரை விடவும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சேல்ஸ் என்பதும் அருமையா இன்க்ரீஸ் ஆயிருக்கு, லாபம் என்பதும் நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனா இப்பேற்பட்ட தங்க குட்டிய செல்ல குட்டிய உங்களுக்கு நான் இப்படி ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்து என்னையா பிரயோஜனம் அப்படின்ற மாதிரி இந்த பங்கு சமீபத்தில் 3600 இருந்து 6000 வரைக்கும் வந்த பங்கு தான். ஸோ சில பங்குகளை பொறுத்த வரைக்கும் இறங்கினால் ஏறுவான், ஏறினால் இறங்குவான், ஏன்னா அது லாபம் செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய கம்பெனி அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க. அந்த வகையிலே தற்போது பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம் என்பது ஒரு நல்ல ரிசல்ட் சீசன்ல கொடுத்துமே அவனை வந்து இப்படி ஒரு ஷேருக்கு 1000 ரூபாய் பக்கம் இறக்கி விட்டுருக்காங்களே, இந்த கொடுமையை தட்டி கேட்க ஆள் இல்லையா அப்படின்ற மாதிரி தான் மார்க்கெட்ல ஃபீல் பண்றாங்க. சரி, இறக்குறது இறக்கி விடுற, இந்த வருஷத்தினுடைய லோக்கு இறக்கி விட்டீங்கன்னா அப்போ கொஞ்சம் மனசு சாவகாசமா இருக்கும்ல, உச்சியில போய் எடுக்கிறதுக்கு லோன் எடுக்கிறதுக்கு ஏதோ டிஸ்கவுண்டாவது இருக்கும்லையாவது சில பேர் நினைப்பாங்க. ஸோ ரெண்டுக்கும் இல்லாம ஒரு அருமையான ரிசல்ட் சீசன்ல நல்ல ரிசல்ட் கொடுத்து ஆனாலும் அதனால எதுவும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு புலம்ப வச்சிருக்கக்கூடிய பங்கினுடைய விலைகள்ல இந்த பர்சிஸ்டன்ட் ஷேர் அப்படின்றது ஒண்ணு. இது சரியா? மார்க்கெட் சில பேர்த்துக்கு நல்லதாகவும் சில பேர்த்துக்கு கெட்டதாகவும் வேலை செய்வது சரியா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கிற மாதிரி ரேட் கெயின் அப்படின்ற ஒரு பங்கு, இந்த ரேட் கெயின் அப்படின்ற பங்கு இந்த வருடத்திலேயே 2 முறை திடீர்னு ஏறி ஒரு மாதிரி சம்பாரிச்சு கொடுத்த பங்கு தான். அதே மாதிரி பெருசா கீழே இறங்கி ரொம்பவும் நஷ்டப்படுத்தி விட்ட பங்கு தான். இந்த ரேட் கெயின் அப்படின்ற பங்கு டிவிடெண்டும் கொடுக்கல. ஆனா அதே சமயம் தற்போது வெளியிட்டு இருக்கக்கூடிய ரிசல்ட்ல 47 கோடின்னு ப்ரீவியஸ் குவார்டரோடவும் லாபம் என்பது குறைவா தான் காமிச்சிருக்கான். ஆனா அந்த ரேட் கெயினை ரிசல்ட் சீசனை காரணமா வச்சுக்கிட்டு அவனை வந்து சமீபத்தில் ஏத்தி விட்டுருக்காங்க. இது எப்படி அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ இந்த பங்குனுடைய சமீபத்தினுடைய ஹை என்பது 570கள் அப்படின்ற லெவல்ல இருக்கு. லோ பிரைஸ் என்பது 400கள் அப்படின்றதுல இருக்கு. தற்போது 474 இருக்கக்கூடிய இந்த ரேட் கெயின் அடுத்த 6 மாத கால அளவில் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மக்கள் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. நன்றி, வணக்கம்.